பாட்டு வேணும், சத்தமே பாட்டுன்னு கிடையாது. இப்ப நிறைய சத்தம் தானே வருது. மன்னிக்காம பார்க்காம காதல் தான் வர்றதடி இல்லாம கொல்லாம தான். அவங்ககிட்ட நீங்க காசு கட்டினா அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இந்த வியூ எப்படின்னாக்கா நீங்க பணம் கட்டி ஏத்திக்கலாம், ஒரு 5 கோடி ஏத்திக்கலாம் பணம் கொடுத்தீங்கன்னா. அதுல அதை சீட்டிங் இங்க நம்ம ஆளுங்க நிறைய பொய் சொல்றாங்க. 3 நாள்ல 100 கோடி அடிச்சு வச்சுருப்பாங்க. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மீடியாக்காரன் உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இப்பதான் கரெக்டா கேட்குறீங்களா? இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றாங்க, பிரேம்ல இல்லை. இப்ப காந்தார அடிச்சு தூக்கிட்டாப்ல இல்ல இங்க. இப்ப எங்கோ பண்ண கன்னடத்துல பண்ண படம் இங்க சூப்பர் ஹிட் ஆகுதுல்ல. அப்ப நம்ம ஆளுங்க என்னாச்சு, பொரி வாங்கி சாப்பிடுறாங்களா? சார், இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரேப் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாமா ஃபியூச்சர்ல? கண்டிப்பா. ரேப்பும் ஒரு 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 வகை அது மியூசிக்கு. அதுவே நம்ம ஊருக்காய சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியாது, கொஞ்சம் வச்சுக்கலாம். ஃபுல்லா அதாவே பண்ணிட்டீங்கன்னா சினிமாவோட அந்த ஒட்டுமொத்த ஃபீல் இருக்குல்ல, அது போயிடும். அப்படிதானே இன்னைக்குள்ள மியூசிக் டேரக்டர் யாரும் ஓஹோ ஆகணும் யாரும் சொல்லலை. யாரு வந்தாலும் இப்ப யாரையும் ஓஹோ ஆகணும் ஏன் சொல்லலை? நீங்க, நான் உங்க மேல குத்தம் சொல்றேன், நீங்க ஏன் சொல்லலாம்? மியூசிக் டேரக்டர்லாம் ஏன் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க? அப்ப உங்களுக்கு தெரியல அது. அதேதான் நானும் சொல்ல போறேன். நல்ல இசை வந்துச்சுன்னா அது காலம் கடந்து நிற்கும். அதுவும் வேணும் நமக்கு. ஒரு பாட்டு இப்ப தலகு என்ன தலகோதும் இளங்காத்து நல்லா தானே ரீச் ஆனிச்சு. அது என்னன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 6/8லயே போட்டு அடிச்சா ஹிட் ஆயிடும், இந்த ரேப்பே பண்ணா ஹிட் ஆயிடும். ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், அது ஒரு படத்துக்கு ஒண்ணு இருக்கலாம். நீங்க ஃபுல்லா படம் பூராவே அப்படி பண்ண எப்படி பார்க்க போறாங்க? எரிச்சல் எல்லாம் உண்டு பண்ணும். அதுக்குள்ள ஒரு பாட்டு வேணும், சத்தமே பாட்டுன்னு கிடையாது. இப்ப நிறைய சத்தம் தானே வருது, இசையே காண போய் ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்கு நம்ம ஜனங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு சவுத் எல்லாம் போனா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பாட்டெல்லாம் தூக்கி போட்டுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. இன்னும் இந்த செங்கல் பாட்டு தாண்டம்னு வச்சுங்களேன், இந்த சாங்கெல்லாம் போட்டு ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. அது நம்ம இசையமைப்பாளருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க இந்த ரீல்ஸ்ல போட்டு இது நிறைய பேர் பாட்டாங்கன்னா இதுதான் ஹிட்னு நினைச்சுக்கிறாங்க. மக்கள் அப்படி இல்லை, மக்கள் வேற மாதிரி இருக்காங்க. அது மக்களுக்கு எல்லாம் பிடிச்சிச்சுன்னா ஒரு பாட்டு இன்னைக்கும் ஹிட் ஆகும். சும்மா ஒரு ஆல்பம் போடுறோம் ஹிட் ஆகிப்படுது. நம்ம சவுத் சைட்லாம் ஒரு பாட்டு சும்மா அந்த பிரைவேட் சாங் பண்றாங்க, அது பயங்கர ஹிட் ஆகிப்படுது. மக்கள் அப்படித்தானே இருக்காங்க. நல்ல பாட்டு நம்ம வாழ்வியலோட சேர்ந்ததை கேட்கத்தானே இருக்காங்க. ஏதோ வேடு தெரியாம நானும் பாடுறேன், வராம போகாம நிக்காம பார்க்காம காதல் தான் வர்றதடி இல்லாம கொல்லாம தந்தானே இப்படின்னு பாட்டோம்னு வச்சுங்க, ஹிட் ஆயிடும். பட் ரொம்ப நாளைக்கு இதை கேட்டு வாங்கலாம்னு சொல்ல முடியாது. அந்த ட்ரெண்டுக்கு அந்த பசங்க அந்த நேரத்துல கேட்பாங்க. இப்போ இருக்கிற நிறைய யங் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்பம் சாங்ஸ் பண்ணி அது தனியா வெளியிடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார்? இப்போ நான் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. சாங் என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த ஆல்பமா வெளியிடுறதுல அது பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை இன்ன வரைக்குமே. ஒரு படமா வரட்டுமே அப்படின்னு இருக்கேன். பசங்க கூட சொல்லுவாங்க ஆல்பமா இதெல்லாம் போட்டோம்னா ஆல்பம் போட்டா பெரிய கிட்டப்பா அப்படிம்பாங்க. ஆல்பமா போட்டா எப்படின்னாக்கா இப்போ ஆல்பத்துல ஒரு பெரிய ப்ராடு வேலை நடக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டை நம்ம வியூஸ் வாங்கிடலாம். இப்ப மக்கள்கிட்ட நீங்க வியூஸ் எல்லாம் வாங்க முடியாது. நல்லா இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட நீங்க காசு கட்டினா அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டான். இந்த வியூ எப்படின்னாக்கா நீங்க பணம் கட்டி ஏத்திக்கலாம், ஒரு 5 கோடி ஏத்திக்கலாம் பணம் கொடுத்தீங்கன்னா. அது சீட்டிங் இருக்கனால அது 100% ஹிட் ஆகும் நமக்கு தெரியாது, நம்ப முடியல. அது உண்மையிலே பரவாயில்ல ஹிட் ஆகி வந்துச்சுன்னா ஹிட், அவ்வளவுதான். அதனால அதுதான் என்னையே போன படம் ஒன்று பண்ண, அந்த படத்துக்கு என்ன கேட்டாங்க, இவ்வளோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி வியூஸ் ஏற்றி வரும் சார் அப்படின்னாங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன். அதனால இப்ப இருக்க மீடியாவே பண்ண ஒரு பாட்டு பண்ணிக்கிறாங்க, ஏதாவது ஒரு இடத்த இந்த ஊக் ஸ்டெப்னு போடுறாங்களே, அதை போட்டு அதை திரும்ப 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 அதை போட்டு ஹிட் ஆக்குறாங்க. இப்போ இந்த படம் வந்துச்சு, இப்போ கூலி வந்துச்சு. இப்போ அவரோட அந்த சாங்கை போட்டு ஹிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜா சாங் ஒண்ணு பண்ணிருக்காங்க, அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பாபா பக்கம்பா அது ட்ரெண்ட் ஆகி, ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு அது ட்ரெண்ட் ஆகுது? ஏன்னா அந்த பீட்டிங் கம்போசிங் அந்த இருக்கு பாருங்களேன், அந்த ஜம்ப், அந்த கம்போசிங், அதனாலதான் அது ஹிட் ஆகுது. அதாவது மியூசிக்கெல்லாம் ஒரு உணர்வா அது இருந்துச்சுன்னா அது எப்பனாலும் ஹிட் ஆகுது. இப்ப நீங்க திருப்பி 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 ராஜா சார் சாங் தானே போடுறீங்க. இப்ப படத்துக்கு போனா யாராவது நீங்க ட்ரெண்ட்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் ராஜா சார் சாங் தொடுறீங்க? அது உங்களுக்கு அவர் ஒரு ஸ்பீடுக்கு பண்ணாரு போயிட்டு இதுதான் சொன்னீங்க, அப்புறம் ஏன் அவரு சாங்க தோண்டி எடுத்து கொண்டு போடுறீங்க? உங்களுக்கு தான் ஸ்டப் இல்லையா அப்படின்னு கேட்பார்ல, கண்டிப்பா கேட்பார்ல.
அதை தான் அவர் கேட்குறாரு. அது அவர் மேலே எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நான் கம்போஸ் பண்ணது நீ எதுக்குறா, நீ கோடிக்கணக்காக நீ கம்போஸ் பண்ணி போடு அப்படிதான் சொல்லுவாரு. அதுதான் ராஜா சார் சொல்றாரு. நம்ம ஆளுங்களுக்கு வந்து அதுக்கான, ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படி நல்லா டியூன் பண்ண யாரும் நான்லாம் ரசிக்க தயாரா இருக்கேன். நான் பண்ணாமே போனா கூட நல்ல சாங் வச்சுன்னா ரசிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் நான். ஏன்னா நான் எவ்வளோ சாங் கேட்குறேன், எதுவுமே மைண்ட்ல நிற்கவே இல்லையே. அந்த நேரம் கேட்கறதுக்கு அந்த நேரம் போட்டு அடிச்சு ஓடிச்சு 4 இது இன்ஸ்டாகிராம் போனோம்னா போட்டு விட்டுருவாங்க ஃபுல்லா. அது ஒரு வாரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறம் காணாம போனுச்சுன்னா அது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி நிக்க மாட்டேங்குது. திரும்ப 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 இளையராஜா பாட்டு, எம்எஸ் பாட்டு, ஏற்கனவே நம்ம வித்யாசாகர் நாங்க பண்ணது, ஏசி ராஜகுமார் பண்ணது, தேவா பண்ணது, அதுதானே திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு டியூன்ல இருக்கு. கருப்பாயின்னு இப்போ விஜய் படத்தை போட்டாங்க, ஏன் போட்டாங்க? தேவானந்த பாட்டை ஏன் போட்டாங்க? ஏன்னா டியூன் இங்க தேவைப்படுது. அந்த டியூன் இப்ப நிறைய பேர்ட்ட இல்லை. ஏதோ பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்க பாடுறாங்க. அவங்க எடுத்து 4 அடி அடிச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணி இதான் சினிமான்னு காட்டிட்டு இருக்காங்க. சினிமா அது கிடையாது. அது சினிமா வேற. மலையாளம் தெளிவா இருக்கு, மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தெளிவா இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் காலம் போகணும். இப்ப காந்தார அடிச்சு தூக்கிட்டாப்ல இல்ல இங்க. இப்ப எங்கோ பண்ண கன்னடத்துல பண்ண படம் இங்க வந்து சூப்பர் ஹிட் ஆகுதுல்ல. அப்ப நம்ம ஆளுங்க என்னாச்சு? பொறி வாங்கி சாப்பிட்றாங்களா? இருக்குல்ல. நம்ம ஆளுங்களும் நல்ல படங்களை பண்ணி வெளியில வரணும்ல. தமிழும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கத்துல பேசுறேன். நான் யாரு மேலேயும் தனிப்பட்ட விருப்பம், ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். உங்களோட அந்த சமகாலத்துல பழகுன இசையமைப்பாளர்களோட இன்னும் நீங்க தொடர்புல இருக்கீங்களா சார்? நாங்க எல்லாருமே ஒரே யூனியன் தானே சார். அதுல என்ன இருக்கு? பரத்வாஜன் இருக்காரு, வித்யாசாகர் இருக்காரு, தேவண்ணா இருக்காரு. ஆனா எல்லாரோடய நான் சின்ன வயசுன்னு வச்சுங்களேன். அவங்களாம் என்னோட மூத்தவர்கள். இப்போ ரகுமான் சார் இருக்காரு. ரகுமான் என்னோட ஒரு 3 வயசோ 4 வயசு மூத்தவர். எனக்கு முடி வெட்டி போனதுனால அப்படி இருக்கு, வேற என்ன பண்றது? முடி வெட்டி போச்சு. முடிச்சுன்னா எனக்கு ஸ்டைலா இருந்திருப்பேன். சரி பரவாயில்ல, மூளையாவது இருக்க, மூளையாவது ஒன்றாகாம இருக்கேன்னு நினைச்சு பெருமைப்பட்டு கிடையாது. அதில் எல்லாரும் கூடயும் நட்பாக தான் இருக்கேன். அதில் ஒன்றும் இல்லை. நல்ல பாட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணுறோம் சார். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு வயிற்றுச்சல பேசுறா. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 10 படம் பண்ணா போதும். நான் நிறைய படம் பண்ணுங்கலாம் எனக்கு பெரிய விருப்பமெல்லாம் கிடையாது. ஏற்கனவே பண்ணியாச்சு, 10, 20, 30 படம் பண்ணியாச்சு. இன்னொரு 10 படம் நல்ல படம் பண்ணா போதுங்கிறது எனக்கு. பண்றவங்க நல்லா பண்ணுங்க, கேட்கறவங்க இருக்கிற ரசிகர்களுக்கு நல்லா பண்ணுங்க. தமிழ் வந்து வார்த்தையே நிறைய வரமாட்டேங்குது. அதெல்லாம் வைரமுத்து ரொம்ப என்னடா பாட்டு பண்றாங்கன்னு தான் நினைப்பாரு. அவரு தமிழ் கவிஞரா இருக்கனால கண்டிப்பா நினைப்பாரு. எல்லா கவிஞர்களுக்கும் அந்த கோபம் இருக்கும். ஏதோ ட்ரெண்ட்னு மியூசிக் டேட்டு சொல்லி ஏதோ வந்து ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்களே, எழுதி கொடுப்பாங்க. ஆனா உண்மையிலே நல்ல தமிழ்லாம் இருக்கு. அது இருந்துச்சுன்னா நம்ம லாங்குவேஜ், இப்போ ஹிந்திக்காரங்களாம் விடலை, மற்ற லாங்குவேஜ்காரங்களாம், நம்ம ஆளுங்க மட்டும்தான் வாய்க்கு வந்து பாடி ஹிட்னு பண்ணி கேட்டீங்களா ராப் பாடுறாங்கன்னு சார். அதுக்கு வேடே தேவையில்லை. ஆனால் சொன்னால வராம போகாம நிற்காம பார்க்காம அது எதுனா பண்ணாலும் அது இதுவும் நல்லா இருக்குது சார் பாடுறது, அவ்வளவுதான். இதுக்குள்ள ஒரு உணர்வோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபோக் சாங் பண்ணி பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டு ஒரு அடம் பிடிக்கிறேன், லவ் பண்றேன், ஒரு அடம் பிடிக்கிறேன் அவகிட்ட, அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு அதுக்குள்ள. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில பாடணும்ல. போற பாட்டுலாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, பிச்சும் ஒரே மாதிரி தான் செலக்ட் பண்றாங்க, பாடலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏஐ நம்புறாங்க. ஏஐ வந்து ஏஐயால குழந்தை பத்தி தர முடியாது. அது வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு நம்ம வேலையை கொஞ்சம் ஈஸியாக்க முடியும். எப்படி மனிதன் ஹியூமன் தான் வேணும், மனிதனோட உணர்வு தான் இங்க நிக்க போகுது. அது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ஏஐ எல்லாம் வந்து இங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. கீபோர்டே இல்லாம ஹார்மோனி பாக்ஸ் இருந்துச்சு, அப்போ கீபோர்டு வந்துச்சு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கல்ச்சரு நமக்கு என்ன இது இருக்கோ அதை அப்படியே பண்ணாதான் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதை விட்டு மாறி இதே ஒரு டியூன் கொடுக்குதுன்னு அதை எடுத்து போனா ஒரு டியூன் ஏதாவது ஒரு மாடர்னா இருக்கலாம். எல்லா டியூனுமே அதை நம்பி பார்க்க முடியுமா? ஏஐ நம்பி வச்சுக்க முடியுமா? ஒரு கவிதை ஏதோ வந்து பாக்குறாங்க, கவிதை வரல, ஒரு கவிதை கொடுன்னு கேட்குறாங்க, ஒரு கவிதை ஏதோ தருது, அது 4 லைனு, அது நமக்காக வந்தது. அதுல ஏதோ ஃபீல் ஆகிருக்கிற ஒரு 4 லைன் வரும். இப்போ ஒரு கவிஞர் எழுதுறாங்க, ஒரு கதைக்கு எழுதுறாங்க, கதையோட வரும். அது இந்த கதை எப்படி இருக்கு, இது எப்படி போகுது, இந்த கதையோட்டம் என்ன கேட்குது அப்படின்னு பாட்டு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. ஒரு சாங்கை போட்டு ஒரு 500 பேரை வச்சு ஆட வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு இந்த என்ன சொல்றது, ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டு ஆட வச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? சூப்பர் ஸ்டாருக்கே அந்த நிலைமை. வேற என்ன பண்றது? இங்க சினிமா அப்படி இருக்கு சார். இது உங்க சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை, ஆனா இருந்தாலும் கேட்குறேன் சார். இப்போ தெலுங்குலே ஆகட்டும், கன்னடத்திலே ஆகட்டும் செலவு பண்றாங்க, ஆனா அது ஸ்க்ரீன்ல தெரியுது. தமிழ்ல செலவு பண்றேன்னு சொல்றாங்க, அது ஸ்க்ரீன்லயே தெரியலையே சார்.
அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இங்க நம்ம ஆளுங்க நிறைய பொய் சொல்றாங்க. 3 நாள்ல வந்து 100 கோடி அடிச்சு வச்சுப்பாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு வகை பொய் தான். அவ்வளோதெல்லாம் இங்க தேட்டர் இருக்கிறதே ஒரு 900 தேட்டர் 950 தேட்டர் ஏதோ தான் இருக்கு. இதுல போட்டா ஒரு நாள் கலெக்ஷன் இவ்வளவுதான் வரும்னு தெரியும் நமக்கு, எவ்வளவு ஹவுஸ்ஃபுல் ஆனாலும். அதை மீறி இங்க பெரிய வசூல் சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னே தெரியல. இன்ன வரைக்குமே இப்ப விஜய் இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, எல்லா படமே டாப்பஸ்ட் ஹிட்னு சொல்ல முடியாதுல்ல. எங்க விஜய் தான் சில படம் இப்போ மெர்சல்லாம் எடுத்தாரு ஹிட்னு சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் அது ஹிட்னு தான் நினைச்சுக்கிறோம். ஆனா சில பேருக்கு ப்ரொடியூசருக்கு அதுல கடன் இருக்குல்ல. இப்படி நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல இருக்கு. அது உண்மை வெளியில வர்றது கிடையாது. சினிமாங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்றது, பாதி உண்மை பாதி பொய்யும் தான் இருக்கு. ரெண்டுமே தான் இருக்கு. அது நிறைய பேர் வந்து என்ன இல்லைன்னு கோவப்பட்டாலும் அது உண்மைதான். அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மீடியாக்காரன் உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இப்பதான் கரெக்டா கேட்குறீங்களே, இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றாங்க, ஃப்ரேம்ல இல்லைன்னு அவன் கரெக்டா கேட்குறீங்களே. ஏன்னா இங்க பண்றது சில பேர் வந்து செலவு நிறைய பண்ணிட்டு அதை வந்து எடுக்கிற விஷயமா எடுக்காம விட்டுருவாங்க. அது எங்க 1-2 தப்பு நடந்திருக்கலாம். இவ்வளவு கோடி செலவாயிட்டு இந்த பிரம்மாண்டமே திறக்குள்ள வரல அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு சொம்பு தண்ணி போதுன்னா எடுத்துட்டு வந்துடுறீங்க, அதை நீங்க பிரம்மாண்டம் நினைச்சுக்கிறீங்க. ஒருத்தன் குடம் கொண்டு வர்றான், அதை அவன் பிரம்மாண்டம் நினைச்சுக்கிறான். ஒருத்தன் பேரல் கொண்டு வர்றான், அதுல இருந்து இது பிரம்மாண்டம் நினைச்சுக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தன் அவன் எடுக்கிற என்ன அளவை பொறுத்து அது பிரம்மாண்டம், அவ்வளவுதான்.